வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்த்தரைட்டிஸ் பெயின். இப்போ ஆர்த்தரைட்டிஸ் பெயின் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த ஆர்த்தரைட்டிஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு. இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ஜாயிண்ட், அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட், நெக் ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு மொபிலிட்டி இல்லாமல், ஒழுங்கான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸாக இருக்கும். ஸோ ட்ரையாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணும் போதோ இல்லை நடக்கும் போதோ நம்மளால் நடக்க முடியாமல் அந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கும். ரிமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னும் போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த விரல்களில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்லலாம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். இதை ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் பாத்திரம் கழுவும் போதாக இருக்கட்டும், இல்லைனா வீட்டு வேலை செய்யும் போது, குறிப்பாக லேடிஸ்க்கு நீங்கள் இந்த ரிமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பார்க்கும்போது அவங்களால ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. ஒழுங்கான ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இருக்காது. எல்லா ஜாயிண்ட்டுமே வலி அதிகமாகவே இருக்கும். இது வரதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம ப்ராப்பரான ஃபுட் டயட், நல்ல உணவை நம்ம சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்கான ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. நம்மளுக்கு அடிப்பட்டு ஒரு இடத்துல ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒழுங்காக சரி பண்ணாமல் ஸோ அந்த வலியோடைய திருப்ப நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த பெயின் வந்து அதிகமாகி ஆர்த்தரைட்டிஸ் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கரெக்டாக நம்ம அதுக்கான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை ஹீல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கும் போது இந்த மாதிரியான ஆர்த்தரைட்டிஸ் பெயின் வராமையே இருக்கலாம். குறிப்பாக இந்த விரலில் வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் பெயினுக்கெலாம் ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸும் நல்ல ஒரு ஃபுட் ஐட்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விட்டமின் D3 தான். தினமும் நம்ம சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சு எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த சன்லேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் D தான் நம்மளோட போனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கூடவே சத்தான உணவை சாப்பிடணும், நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட சாப்பாடும், தினமும் யோக பயிற்சிகளை, சில ஸ்ட்ரெச்சஸ், வார்ம் ஆசனாஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பிளட்டில் போதுமான ஒரு சத்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நம்ம மீண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிற பயிற்சி அனைவருமே பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக உட்காந்த இடத்துல இருந்து பண்ணுற மாதிரியான பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருமே பண்ணும்போது இதை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து க்யூர் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரியான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க, கையை பின்னாடி வைங்க, காலை நீட்டிக்கோங்க. இப்போ காலில் இருந்து நம்மளுடைய தலை வரைக்கும் ஃபுல்லாக எல்லா ஜாயிண்ட்டுமே ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, காலை இப்படி இங்கேருந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதை கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ அப்படியே காலை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ஆங்கிள் ஜாயிண்ட்டில் நல்ல ஒரு மொபிலிட்டிக்கும், நம்ம நடக்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும், இப்போ வயதானவர்களாக இருக்கும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஆர்த்தரைட்டிஸ் பெயின் வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர்னாலையும் இந்த ஆர்த்தரைட்டிஸ் பெயின் வரலாம். ஸோ அப்போ நம்ம இந்த ஜாயிண்ட்லாம் தினமும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், நல்ல ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், நடக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த பக்கம் அதே போல் இந்த பக்கம் வந்து ஒரு 10 முறை பண்ணுங்கள், அந்த பக்கம் ஒரு 10 முறை பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காஃப் மசில்ஸை வந்து நல்லா கீழே இப்படி படணும். நம்மளுடைய காஃப் மசில்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். நம்மளுடைய நீ ஜாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ நல்லா ரிலாக்ஸான ஒரு போஸ்ட்டில் உட்காந்துட்டு ஸ்லோவாக நீங்கள் பண்ணலாம். இது எல்லாருமே பண்ணலாம். ஸோ ஸ்லோவாக பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து முட்டிலிருந்து நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும். காலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்படியே காலை சாய்ங்க. நீங்கள் காலை எந்த பக்கம் கீழே ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ ஆப்போசிட் சைடு வந்து நெக் அப்படி திரும்பி இருக்கணும். ஸோ அதே மாதிரி பேக் டு பொசிஷன் வாங்க, திருப்பி அதே மாதிரி காலை இந்த பக்கம் சாய்ங்க. ஸோ தலை இந்த பக்கம் திரும்பி இருக்கணும். என்ன ஆகுனா ஹிப் ஜாயிண்ட்லேருந்து நீ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். தலையை இப்படி திருப்புறதுனால நம்ம நெக் ஜாயிண்ட்டுக்குமே நல்ல பிளட் சப்ளை இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பயிற்சி நம்ம பண்ணணும். ஸோ அதே போல் இந்த பக்கம் வந்து ஒரு 10 முறை பண்ணுங்கள், இந்த பக்கம் ஒரு 10 முறை பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலுமே போதும். பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதை ஃபீல் பண்ணி அந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நீங்கள் கீழே உங்களால் பட முடியல அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு 3 செட்ஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ கை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்மளுடைய ஹிப்பை வந்து நல்லா ஒரு ஜாயிண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி பண்ண போகிறோம். ஸோ எல்போ எங்கேயுமே பெண்டாக இருக்கக்கூடாது. கால் உங்களால் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஒரு ரொட்டேட் இருக்கணும். ஸோ கையை வந்து நல்லா அப்படியே ஃபார்வர்டு இந்த கட்டை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ரிவர்ஸ் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க போதும். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச், நல்லா ஹிப்பில் இருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ உங்களால் இனிஷியலாக வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியல அப்படின்னா இவ்வளோ தூரம் பண்ணால் கூட போதும். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பொசிஷன் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ நீங்கள் பண்ணிக்கோங்க போதும். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. காலை இப்படி நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ கையை வந்து இந்த கட்டை விரலில் இப்படி பிடிங்க, அப்படியே ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்லேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அப்படியே ஸ்லோவாக ரிவர்ஸ் வாங்க. இந்த காலில் கை வைங்க.
உங்களால் கட்டை விரலை பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பிடிச்சா கூட போதும். ஸோ கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வேணும் அப்படின்னா ஸோ லைட்டாக இந்த இடத்துல கை வச்சு இப்படி நீங்கள் திரும்பினா கூட போதும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். தலை அந்த பக்கம் திரும்பி இருக்கணும். ஸோ திரும்பி இருக்கும் போது நம்மளுக்கு ஓவரால் ட்விஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ மொபிலிட்டியும் நல்லாயிருக்கும். நம்மளோட ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெயின் ரிலீஃப்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே போல் இந்த டைரெக்ஷனில் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும். அடுத்து பத்த கோணாஸ்னா காலை இந்த மாதிரி வைங்க. ஸோ அப்படியே ஸ்லோவாக பட்டர்ஃப்ளை போஸ். இதை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஹிப் ஜாயின்ட்லேருந்து கீழே நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ நல்ல மொபிலிட்டியும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா எக்ஸசைஸுமே நம்மளுடைய ஆர்த்ரைட்டிஸ் பெயின் ரிலீஃப்காண்டி தான். ஸோ ஜாயிண்ட்டில் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்ல பிளட் ஃப்ளோவாக கொடுக்குறதுக்கும் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் உட்காந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ காலை அப்படியே எடுத்துக்கோங்க, முன்னாடி இந்த மாதிரி வைங்க. சுகாசனம் இல்லைனா நார்மலாக சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. அப்படியே வந்து கை இந்த மாதிரி செஸ்ட் கிட்ட வைங்க. அப்படியே திரும்புங்க அந்த பக்கம், திருப்பி இந்த பக்கம். அப்படியே ஸ்லோவாக வந்து நீங்கள் 2 டைரக்ஷனுமே மாறி மாறி ட்விஸ்ட் ஆகும் போது நம்மளுடைய ஹிப் ஜாயின்ட்லேயும் மேலே இருக்கக்கூடிய அப்பர் பேக்கு, லோவர் பேக்கு, மிடில் பேக் எல்லாமே வந்து ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு 10 முறை பண்ணுறீங்க, இந்த பக்கம் ஒரு 10 முறை பண்ணால் போதும். கையை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். திருப்பி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா டீப் ஸ்ட்ரெச் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து அப்பர் பேக் வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டியும் மொபிலிட்டியும் நல்ல பிளட் சர்க்குலேஷனும் இருக்கிறதுக்காண்டி தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீழேருந்து அப்படியே நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்கோம். இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷோல்டர் தான். ஷோல்டரோட மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் தான். ஷோல்டர் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே கீழேருந்து அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. ஸோ இதில் வந்து ஒரு 10 கவுண்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஷோல்டர் வந்து நல்ல ஒரு ரொட்டேட் ஆகும், நல்லா ஃபீல் பண்ணி ஸ்லோவாக அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். நல்ல பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும். ஸோ ஒரு 10 கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்படியே ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போதும், அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கையில் வந்து ரொம்ப டைட்னஸ் இருக்குது அப்படின்னா, கையில் ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்குது அப்படின்னா ஸோ ஈஸியாக பண்ணலாம். கையை எப்படி வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். திருப்பி பேக் டு பொசிஷன், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ கையை வந்து விரலை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயிண்ட்டுக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு விரலையும் போதும், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு விரலையுமே அப்படியே டச் பண்ணுங்கள். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஃபிங்கரில், இங்கே வந்து நல்ல ஒரு மொபிலிட்டியும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும் இருக்கும். இது குறிப்பாக ஏர்லி மார்னிங்கில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குன்னா தினமும் இந்த மாதிரியான பயிற்சியை பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்கும். இப்போ நம்ம கையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டையுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் கையை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக வந்து மேலேருந்து கீழே அப்படியே ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணி கட்டவரில் வைங்க. திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். திருப்பி மேலேருந்து அப்படியே ஸ்டெப் 1, அப்படியே ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். நல்லா அப்படியே ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணி கட்டவரில் அங்கே வைக்கணும். ஸோ இதையும் வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். கையை அப்படியே அந்த கையை ரோல் பண்ணியிருக்கீங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். அது அப்படியே ரிஸ்ட்டுக்கு வந்து ரொட்டேட் பண்ணணும். அப்படியே நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஆப்போசிட் பண்ணுங்கள். ஆப்போசிட் வந்து ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நம்மளுடைய நெக் ஜாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக் ஜாயிண்ட்டில் நேராக அப்படியே உட்காந்துக்கோங்க. கையை அப்படி வச்சுக்கோங்க. நல்லா பொறுமையாக அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே திரும்புங்க. ஸ்லோவாக எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ட்விஸ்ட். திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன் வாங்க. அதே போல் இந்த பக்கம் ஸ்லோவாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி பேக் டு பொசிஷன். திருப்பி அதே போல் அந்த பக்கம். ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த பக்கம் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம், இந்த பக்கம் ஒரு 5 டைம்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ போதும், அப்படியே பேக் டு பொசிஷன் போயிடுங்க. ஸோ நெக்கில் வந்து நல்ல ஒரு மொபிலிட்டியும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும். ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். கையை நல்லா மேலே எடுத்துக்கோங்க. ஒரு கையை வந்து முட்டியில் வச்சுக்கோங்க. அப்படியே இந்த இடத்துல காது பக்கத்தில் தலையில் கை வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் ரொம்ப லைட்டாக இருக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சு ஃபீல் பண்ணணும். திருப்பி ரிலீஸ் பண்ணிவிடுங்க. திருப்பி இந்த கை. ஸோ அதே போல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். திருப்பி ரிலீஸ் பண்ணிடுங்க. நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். மசில்ஸ்லாம் வந்து ஸ்டிஃப்னஸாக இருந்தால் அது குறையும். ஸோ ஜாயிண்ட்டுக்கு நல்ல லூப்ரிகன்ட் இருக்கிறனால நல்ல ஒரு பிளட் சப்ளைமே இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸ்ட்ரெச்சஸை கண்டினியூஸாக பண்ணும்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ் பெயின்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃபும் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் வந்து ஒரு 5 டைம்ஸ், அந்த பக்கம் ஒரு 5 டைம்ஸ் நம்ம பண்ணால் போதும். இப்போ பார்த்த இந்த அனைத்து பயிற்சியுமே ஆர்த்ரைட்டிஸ் பெயின் ரிலீஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாக தான் இந்த பயிற்சி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.